படம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்து புது படம் இந்த மாதிரி வந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பார்த்துட்டு இது நிறைகள் நிறையா சொல்லிட்டீங்க, குறைகளையும் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கிறோம். படம் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் கொண்டு போகிறது இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது. பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகுது, வந்து பார்த்துருங்க தேட்டரில். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் படம் பார்த்துட்டு எல்லாரும் பேசுனீங்க. எல்லாரும் படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கு. நான் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து ட்ரெய்லர் லான்ச்சில் நான் சொன்னது தான். ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்து நீங்கள் சின்ன சின்ன எழுத்துக்கள், நீங்கள் பண்ண விஷயங்கள், நீங்கள் பண்ண சப்போர்ட் தான் வந்து இன்னைக்கு இந்த படம் முதல் ஹீரோவாக பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த படத்தையும் நீங்கள் வந்து கைப்பிடிச்சு கொண்டு போயிருக்கீங்கன்னு எனக்கு அதீத நம்பிக்கை இருக்குது. ரிலீஸ் நினச்சி பயம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும். நீங்கள் எனக்கு அந்த மாதிரி அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் மக்களுக்குமே வந்து பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன பார்த்துட்டு எப்படி சந்தோஷமாக நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அவங்களும் உங்கள் எழுத்து மூலயமா உள்ளார வந்து அந்த படத்தை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி படத்தோட பார்ட் ஆக முடிஞ்சதுக்கு. நீங்கள் எல்லாரும் உங்கள் டைம் கொடுத்து வந்து பார்த்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லிடுங்க. இது வந்து ஒரு பெரிய டெபியூ டைரக்டர் ரிஷிகாந்த், அவங்க ஃபர்ஸ்ட் ஹீரோவாக பண்ணுறாங்க. ஸோ எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை எங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். போலி சாமி ஆடுறது நான் சொல்லல சார். இல்லை சார், சாமியே வந்து சொன்னாலும் இங்கே சில விஷயங்கள் மாறாதுன்னு தான் சொல்ல வந்தோம். சாமியே வந்து சொன்னாலும் நான் ரெண்டையும் இப்போ கற்றுக்கிறேன் சார். அடுத்த படத்தில் மாற்றிக்கிறேன் சார். அப்படி அந்த மாதிரி வைக்கல சார். முடிஞ்சளவு ஸ்லாங் கொண்டு வர ட்ரை பண்ணோம். எங்களுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ பெட்டராக கொண்டு வர பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த படங்களும் என் மாவட்டம் சார்ந்து தான் இருக்கும். ஸோ அதில் நான் இந்த விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணேன். நம்ம மாவட்டத்தை சார்ந்து தான் சார் இருக்கும். அதை நான் கரெக்ட் பண்ணிக்க பார்த்தேன். நன்றி. நீங்கள் சொன்னது ரொம்ப நன்றி சார். கடைசி வரைக்கும் ஒரே ஒரு ராத்திரியில இவ்வளவு அருமையான கதையை சொல்லிருக்கீங்க. அது முக்கியமான விஷயம். அது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல வந்து தண்ணி அடிக்கிறவங்க அந்த பந்தல்களை தான் அடிப்பாங்க. நீங்க மேலே கொண்டு போய் வெளியே பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுருக்கீங்க. எங்க அப்பா அங்கதான் சார் அடிக்கும், அதனால அங்க மாத்திட்டேன். நான் அங்கே அங்கே பார்த்தது தான் சார். பஸ் ஸ்டாப் அங்கங்கே நிறைய ஸ்பாட் இருக்கு. இது இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சுது, அதனால வச்சோம் சார். காத்து சார். அதாவது ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பண்ணி அடக்கி. ஹீரோயா சார்? ஹீரோயினை அடக்கிட்டோம். இல்லை சார், இந்த படத்தில் ஹீரோ பண்ண பெரிய ஹீரோயிசமே ஹீரோயினை செகண்ட் ஹாஃப் விளையாடுத்த விட்டது தான். அவர் வேற எந்த ஹீரோவோ அதை பண்ணுவாங்களா அப்படியே இல்லை. ஹீரோயின் தான் கடைசி ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாங்க, அது ஹீரோ பின்னாடி நிற்கிறாருல, அதுதான் மிகப்பெரிய ஹீரோயிசமாக நான் பார்க்குறேன் சார். ஒரே ஒரு கோயில் எல்லாரும் நீங்கள் நைட்டு முதல் நைட் 12 மணிக்கு மேலே தான் போகிறீங்க கோயிலுக்கு. அங்கே பூசாரி எதுக்கு நைட்டு வரேன்? அதான் காலையில் சொல்லியிருப்பார்ல சார், இந்த மாதிரி பக்கத்தூரில் கும்பாபிஷேகம் அங்கேருந்து வரேன் ஃபர்ஸ்ட் சீட்ல சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் கன்வி ஆகலைன்னா அதை மாற்றிக்கிறேன். கேட்கல சார். அது இப்போதைக்கு சொல்ல வேண்டாமே. அது இல்ல சார், எல்லா இதுலயும் கையால் ஆகாத வந்து எல்லா வருஷமும் இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். விட்டுட்டு போறது பாதியை விட்டு ஓடிருக்காங்க சார். அதுல இந்த இப்ப
இந்த கேரக்டர் அண்ணா தானே நவராத்திரி சம்பந்தப்பட்டு நடக்கிற ஒரு கதை, அது கண்டென்ட். அது பார்ட் 2ல சொல்றோம் சார். சார் இது நிஜ சம்பவங்களே பாதிப்பாக, ஏன்னா ஒரே நாள் நடக்கு எல்லாமே சீன் ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாவது பாதிப்பா இல்ல உங்களோட அனுபவம்? இல்ல இது அவரோட அனுபவம். இல்ல சின்ன சின்ன அந்த அந்த கேரக்டர்ஸ், அந்த அந்த பஸ் ஸ்டாப், இந்த பொம்பளைங்க பேசுறது எல்லாமே ரியல் லைஃப்ல நான் பார்த்து இது பண்ணதுதான். சம்பவம் வேற ஒரு இன்சிடென்ட், அதுல இருந்து கொஞ்சம் மாத்தி மாத்தி பின்பற்றது தான் சார். தேங்க்ஸ். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இவ்வளோ நான் மாத்திக்கிறேன், ஒரு திருஷ்டி மாதிரி இருக்கட்டும் சார். டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் இதே மாதிரி தான் ஃபங்க்ஷன்ல பேசிட்டு கடைசியில் ஒரு இக்கு வச்சார். கொஞ்ச நாள்ல லவ் மேரேஜ் பண்ணிட்டாரு. நீங்களும் அந்த ஃபங்க்ஷன்ல அதே மாதிரி பேசி முடிக்கும்போது ஒரு எமோஷனலா பேசுறீங்க, அது என்னது? கல்யாணம் யூ அந்த யூ இவ்வளோ நேரம் நல்லா தான் சார் போயிட்டு இருந்துச்சு. இல்லை சார், இன்னும் அதுக்கு இருக்கு சார். சார் சாரி சார், கவுண்டமணி சார் மாதிரி ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு வந்து. தேங்க்யூ சார், நீங்கள் பெரிய லெஜண்ட்ஸு, அவங்க பேரை மென்ஷன் பண்ணி என்னை நீங்கள் ரிலேட் பண்ணி பேசுகிறதே இப்போ ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப நான் என்னோட மாஸ்டர்ஸாக பார்க்குறது மணிவண்ணன் சார், சத்யராஜ் சாரையும் கவுண்டமணி சாரையும் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஸோ அது இம்பேக்ட் இருந்துச்சு, அதோட இது நான் வாண்டடாக பண்ணல, பட் அது தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் காமெடி நடிகராகவே நானே கதை வச்சிருக்காரான். அவன் எடுக்கட்டுங்க கூடிய சீக்கிரம் அடுத்த ப்ரெஸ் மீட்ல. நான் என்னாச்சு? நல்ல படம், பெரிய படம் பண்ணிருக்கீங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் படத்துல லவ் எல்லாம் கிஸ் இல்ல, வருத்தப்பட்டீங்களா? இல்லைண்ணா, எனக்கு இந்த கதை வந்து இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்டுக்காக ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேங்க. அதுக்கு பொருத்தமான கதையாக அவன் சொன்னான். எனக்கு இதில் திருப்தின்னு, எனக்கு வந்து எல்லாரும் ஃபேமிலியோட வீட்டில் உட்காந்து சந்தோஷமா பார்க்குற ஒரு படம் கொடுக்கறதுல திருப்தி, அது எனக்கு இதில் கிடைச்சிருச்சு. ஆனா முதராத்தின் படம் வச்சிருக்கீங்க, டைட்டில் வச்சிருக்கீங்க. நாங்க பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றோம், ஆனா டைட்டில் பார்த்து சில பேர். ஆமாண்ணே, அதுதானே. இப்போ என்னன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, முதராத்திரி சுற்றி நடக்கிற படம் தான். முதராத்திரி டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது, முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. இது வந்து எனக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதராத்திரியும் முகம் சுளிக்கிற அளவுக்கான வார்த்தை இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். எல்லாத்தையும் தாண்டி அப்படி நீங்க இது படத்தை சரியான ஆடியன்ஸ்க்கு எடுத்துட்டு போவீங்கன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. இது எனக்கு வந்து இந்த கேரக்டர் ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபீமேல் கேரக்டர் எல்லாம் பார்க்க முடியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அது ரொம்ப ரேர், ஆனா அது எனக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கு நான் ராஜாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அதுதான். படம் ஃபுல்லாவே சோகமா இருக்கீங்க, ஆனா ஆடியன்ஸ்ல ஃபுல்லா சிரிச்சிட்டே இருக்கீங்க, என்ன காரணம்? அது எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு. ஸோ பேனிக் ஆயிட்டேன் எல்லாரையும் பார்த்துட்டு. அதான் மேட்ச் பண்றாப்ல. இல்ல நீங்க அடுத்து தேவயானி மாதிரி ஜோதிகா மாதிரி வருவீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல அப்படியெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. இல்ல நான் எப்போ சொல்றது, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நல்ல நல்ல கதையோட பார்ட் ஆக முடிஞ்சதுக்கு, நல்ல டீமோட ஒர்க் பண்ண முடிஞ்சதா சந்தோஷமா இருக்கு. அப்படி நல்ல படங்கள் வந்தா ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க, அதனால தான் அந்த படங்கள் ஹிட் ஆகுது. ஸோ அதில் பார்ட் ஆக முடிஞ்சதுக்கு சந்தோஷமா இருக்கு. அது ராஜாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் அவ்வளோலாம் பண்ணுறேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், பட் எனக்கு முடிஞ்சாலே பாராட்டுறாங்க. நான் ஒரு 10 தடவை பார்த்தேன். என்னதாங்க அதை ரிவீல் பண்ணது. அதே மாதிரி அந்த இன்னொரு ஜோடி பொயட்டிக்கா இருந்தது, அதுக்கும் ஃபினிஷிங் இல்ல. அடுத்த படத்துல ஆமா சார், இந்த கதையில இருக்கிற இவரோட ஒய்ஃப் கேரக்டர் ஆகட்டும், அந்த 2 கேரக்டர்ஸ்க்கு ஆகட்டும், அதுவும் நான் ரியல் லைஃப்ல பார்த்தவங்க தான்.
ஸோ அது நல்லா பண்ணிருந்தாங்க.